பார்க்க போகிறோன்னா ரீசெண்டாக நாங்கள் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த கல்யாணம் தான் பார்க்க போகிறோம். 6:30க்கு ரிசப்ஷன் போனோம். கேட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸோ பொம்மையும் ஆடிட்டு இருந்தது. எனக்கு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சா, அது மாதிரி போனேன்னா அந்த பொம்மை அழகாக டான்ஸ் ஆடிருந்துச்சு. பார்த்துட்டு நானும் போனோடனே கை கொடுக்கலாம் டான்ஸ் ஆடலாமான்னு கேட்டேன். கூட்டின்னு போனாங்க. நானும் டான்ஸ் ஆடினேன். அந்த வீடியோ பார்க்குறீங்களா? பொம்மை கூட டான்ஸ் ஆடி ஜாலியாக வந்துட்டேன். செம சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. ரிசப்ஷனுக்கு உள்ளே போயிட்டோம். ஜூஸ் கொடுத்தாங்க தெரியுமா. ரோஸ் மில்க் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நேராக மண்டபத்துக்கு போயிட்டோம். இன்னும் பொண்ணு மாப்பிள்ளை யாரும் வரலையா. சுற்றி பார்த்துட்டு டிஜேல கேட்டு இருந்தோம். யார் யாரெல்லாம் வந்து தெரியுமா, நான், ஆயா, அம்மா, சித்தப்பா வந்தோம். எங்கள் அம்மாவும் ஆயாவும் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. வெளியே போயிட்டு எட்டி பார்த்துருந்தோம் பொண்ணு மாப்பிள்ளை வராங்களா. அவங்களோட அண்ணன் ட்ரோன் கேமராவில் வச்சு கழிச்சிருந்தாரு. அதை பாருமான்னு சொன்னேன். அது ஃபீடாக பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டு வந்தாங்க. அதை பாருங்க, அவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. கல்யாணம் முடிஞ்சு இப்படி தான் வந்தாங்க போல. நல்லா டயர்டாக வந்தாங்க. ட்ரெஸ் காஸ்டியூம் மாற்றிடுன்னு சொன்னாங்க. அப்படியே கீழே பார்த்தா சன்மி ஃப்ரெண்டு நின்றுந்தாங்க. இவங்களே எங்கள் அம்மா ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு. இவங்க அக்காவுக்கு தான் கல்யாணம். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ரிசப்ஷன் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. ஸ்டீஜு அக்காவோட ஹஸ்பண்டு இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பீடா ஐஸ்கிரீம் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டு போயிட்டோம். சாப்பிட்டோம் தெரியுமா, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுக்க வந்துட்டோம். ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.